Teachers, welcome you all. This mentioned for YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல சீடெட் இங்கிலீஷ்க்கான நோட்ஸ் தான் பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் எல்லாமே இன்னைக்கு இந்த ஒன் ஷாட் வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதோட நம்ம ஒரு 20+ டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான இருக்கும். வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை முடிச்சுட்டு நீங்க அப்படியே நான் உங்களுக்கு கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். அதில் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். இந்த டாபிக் வந்து இங்கிலீஷ் மட்டும் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இது நம்ம தமிழுக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லாங்குவேஜ் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக் சிஸ்டம் கம்யூனிகேஷன், ஒரு சிஸ்டமா ஒரு கம்யூனிகேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான். கம்யூனிகேஷன் நம்ம என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், நம்மளுடைய தாட்ஸ், ஃபீலிங்ஸ், ஐடியாஸ் இதுதான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஸோ அதனால லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னதான் ஒரு சிஸ்டம் ஆஃப் கம்யூனிகேஷன் used to express our thoughts, feelings, idea. Not only for English, even நமக்கு தமிழ் என்ன லாங்குவேஜ் இருந்தாலும் சரி, அந்த மொழி அப்படிங்கிறது நம்மளுடைய தாட்ஸ், ஃபீலிங்ஸ், ஐடியாஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக தான் இருக்குது. ஓகே, இப்ப என்னென்ன வேலை இருக்குது? லிங்குவிஸ்டிக் அப்படின்னா இட் இஸ் ரெப்ரசன்டிங் த லாங்குவேஜ். லாங்குவேஜ் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இங்க வந்து பைலிங்குவல் அப்படின்னா பைனா நமக்கு தெரியும் டூ. ஸோ பைலிங்குவல் அப்படின்னா a person who can use two language fluently. யாரு ரெண்டு லாங்குவேஜ் ரொம்ப ஃப்ளூயண்டா யூஸ் பண்றாங்களோ அதை வந்து நம்ம பைலிங்குவல் அப்படிங்கிறோம். மல்டி அப்படின்னா நமக்கு தெரியும் மெனி. ஸோ மல்டிலிங்குவல் அப்படின்னா யாராச்சும் ஒருத்தவங்க மோர் தென் டூ லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஃப்ளூயண்டா யூஸ் பண்றாங்க அப்படின்னா மல்டிலிங்குவல் அப்படிம்போம். இதுல இன்னொரு முக்கியமான டேர்ம் வந்து இருக்குது, பாலிக்ளாட். பாலிக்ளாட் அப்படிங்கிறது who's know many languages, usually 4 or more. ஒரு நம்ம ஆல்ரெடி 2க்கு மேல இருந்துச்சுனாலே மல்டிலிங்குவல் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ ஒரு 4ல இருந்து 4க்கு மேற்பட்ட மொழி நம்ம இருந்துச்சுன்னா பாலிக்ளாட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நம்ம இது லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டோம். லாங்குவேஜ்ல ரெண்டு வகையா இருக்கு. நம்ம வே ஆஃப் லேர்ன் பண்ணிக்கிறதுல ரெண்டு விஷயம் இருக்குது. லாங்குவேஜ் அக்விசிஷன் அண்ட் லாங்குவேஜ் லேர்னிங்னு ரெண்டு இருக்கு. அக்விசிஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து பை பர்த்லேயே நடக்கக்கூடியது. நம்ம மதர் டேங்லாம் வந்துட்டு நமக்கு யாராச்சும் ஒருத்தவங்க ஃபார்முலா டீச் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அது நம்மளாவே வந்து நேச்சுரலாவே கத்துக்கிட்ட ஒரு விஷயம். அதனால அதை வந்து லாங்குவேஜ் அக்விசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. லாங்குவேஜ் லேர்னிங், இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, லேர்னிங் அப்படின்னா நமக்கு தெரியும் ஒரு விஷயத்த கத்துக்கிறதா நம்ம லேர்னிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ லாங்குவேஜ் லேர்னிங் அப்படிங்கும் போது ஒரு விஷயத்த லேர்ன் பண்றோம், ஃபார்முலாவும் சிஸ்டமேட்டிக்காவும் லேர்ன் பண்ற லாங்குவேஜ் தான் லாங்குவேஜ் லேர்னிங் அப்படிங்கிறோம். அதுக்கு நம்ம செகண்ட் லாங்குவேஜ் எடுத்துக்கலாம். லாங்குவேஜ் அக்விசிஷனுக்கு மதர் லாங்குவேஜ் எடுத்துக்கலாம், மதர் டங் எடுத்துக்கலாம். ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் லாங்குவேஜ் ஃப்ரம் த பர்த் வித்தவுட் ஃபார்மல் டீச்சிங். இதுதான் மெயினா இருக்கிற டிஃபரன்ஸ் கூட இருக்குது. லாங்குவேஜ் அக்விசிஷன் அப்படிங்கிறது ஃபார்மல் டீச்சிங் இல்லாம பை பர்த்ல கத்துக்கக்கூடிய விஷயங்கள், கத்துக்கக்கூடிய லாங்குவேஜ். இது லாங்குவேஜ் லேர்னிங் அப்படிங்கிறது நம்ம சிஸ்டமேட்டிக்கா ஒரு கிராமட்டிக்கலா ரூல்ஸா கத்துக்க கூடியதான் லாங்குவேஜ் லேர்னிங். இதுக்கு வந்து செகண்ட் லாங்குவேஜ் எல்லாமே வரக்கூடியது. அடுத்து வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். லாங்குவேஜ்ல என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னா, ரூல் கவர்ன், ஒரு சிஸ்டமேட்டிக்கா நடக்கக்கூடியது, அதாவது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கக்கூடியது ரூல் கவர்ன். சிஸ்டமேட்டிக், சிஸ்டம் பை சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோஷியல் அண்ட் டைனமிக் அப்படிங்கிறது லாங்குவேஜ் வந்து இதுதான் அப்படிங்கிறது இட் வில் எவால்வ், அது வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய நிறைய சேஞ்சஸ், ப்ரொனன்சியேஷன் சேஞ்ச் ஆகும், அதோட மீனிங் சேஞ்ச் ஆகும், நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் நடக்கக்கூடியது. ஸோ சேஞ்சஸ் வித் டைம் அப்படிங்கிறது தான் டைனமிக். ஆர்பிட்டரி அப்படிங்கிறது கனெக்ஷன் பிட்வீன் த ரிட்டன் அண்ட் சவுண்ட். என்ன எய்ம் ஆஃப் லேர்னிங் லாங்குவேஜ். எய்ம் ஆஃப் லேர்னிங் லாங்குவேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பர்பஸ்க்காக லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, டெவலப் லிசனிங், LSRW நம்ம சொல்லுவோம் இல்லையா, லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங். அது கூடவே கம்யூனிகேட்டிவ் எஃபெக்டிவ், ஒரு விஷயத்த நம்ம எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்றதுக்கும், நம்ம வந்து ஒரு விஷயத்த திங்க் பண்றதுக்கும், கிரிட்டிக்கலா திங்க் பண்றதுக்கும், கிரியேட்டிவிட்டியா திங்க் பண்றதுக்குமே நம்ம லாங்குவேஜ் யூஸ் பண்ணோம். அதுதான் அதோடைய முக்கியமான குறிக்கோளாவும் இருக்கு, எய்மாவும் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3 phases ஆஃப் ஹியூமன் லாங்குவேஜஸ், ஹியூமன் நாலேஜஸ் அப்படி சொல்லி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து கான்கிரேட் அப்படின்னு சொல்லும் போது டிரான்ஸ்மிஷன் அண்ட் ப்ரிசர்வேஷன். டிரான்ஸ்மிஷனாக அந்த ஒரு என்வாயன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் டீச்சர்ஸ் எல்டர்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிற விஷயம் அதை வந்து டிரான்ஸ்மிட் பண்றது, ப்ரிசர்வேட் பண்றக்கூடியதுக்காக கான்கிரேட் ஸ்டேஜ். இது ரொம்ப முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிசர்வேஷன்.
நெக்ஸ்ட் கன்செப்சுவல் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்ல என்ன இருக்கும்னா ஒரு ஐடியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, அந்த ஃபார்மேஷன் பண்ணிப்பாங்க, ஒரு கான்செப்ட் வந்து ஒரு ஃபார்மேஷனுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அது எல்லாமே இந்த டிரான்ஸ்மிஷன் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ல இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் அப்டிராக்ட் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்டிராக்ட் அப்படின்னா நமக்கு தெரியும் ஒரு லாஜிக்கல் திங்கிங்ல இருக்கக்கூடிய லாஜிக்கல் திங்கிங், இனோவேஷன் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து இந்த ஃபேசஸ் ஆஃப் ஹியூமன் நாலேஜுக்கு எப்படி வந்து ஹியூமன் நாலேஜ் வந்து டெவலப் ஆகுது, எப்படி இன்டர்லேட் ஆகுது இந்த லிங்க் அப்படிங்கிறதுக்கு தான். நெக்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் டீச்சிங். எதுனால என்ன பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு சிம்பிள்ல இருந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சொல்லி கொடுக்க போறோம். சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயத்துக்கு போகக்கூடிய சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ், ஃப்ரம் நோன் டு அன்னோன், தெரிஞ்ச விஷயத்துல இருந்து தெரியாத விஷயத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறது. லேர்னிங் பை டூயிங். எம்பசைஸ் ஆன் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை எம்பசைஸ் பண்றதுக்கு சைல்ட் சென்டர் அப்ரோச்சுக்காக தான் இதுதான் பிரின்சிபல் ஆஃப் டீச்சிங், லாங்குவேஜ் டீச்சிங் வரக்கூடியது. நெக்ஸ்ட் வைல் டீச்சிங் இங்கிலீஷ் டீச்சர் ரோல் என்ன, வாட் இஸ் த ரோல் ஆஃப் டீச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீச்சர் வந்து நாட் ஓன்லி ஃபார் இங்கிலீஷ். டீச்சர் அப்படின்னாலே ஃபெசிலிட்டேட்டர், மோட்டிவேட்டர், ரிசோர்ஸ் ப்ரொவைடர் அண்ட் என்கரேஜஸ் இன்ட்ராக்ஷன் அண்ட் பேஷன்ஸ். இதுதான் டீச்சர்ஸோட மெயின் ரோல். அவங்க வந்து ஃபெசிலிட்டேட்டர், மோட்டிவேட்டர் அப்படின்னு நம்ம மோஸ்ட் காமனா யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம லாங்குவேஜ் அக்விசிஷன், அதாவது மதர் டங் எப்படி கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜஸ் இருக்கு. ஸ்டேஜஸ் ஆஃப் லாங்குவேஜ் அக்விசிஷன். ஸோ இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா ப்ரீ லிங்குவிஸ்டிக். நமக்கு லிங்குவிஸ்டிக்னா நமக்கு தெரியும் நம்மளுடைய லாங்குவேஜ் தான் சொல்றோம், ப்ரீ லிங்குவிஸ்டிக் ஸ்டேஜ். அப்புறம் அவங்க வந்து ஒன் வேர்ட் ஸ்டேஜ்ல வராங்க, ஒவ்வொரு வார்த்தையை பேசுறாங்க. நெக்ஸ்ட் டூ வேர்ட். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராஃபிக். டெலினாலே நம்ம பேசக்கூடிய விஷயம் தான், கிராஃபிக்னா சாஃப்ட்னேஷன். ஸோ டெலிகிராஃபிக். ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா அடல்ட் லைக் லாங்குவேஜ். இதுதான் வந்து இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் லாங்குவேஜ் அக்விசிஷன். நம்ம அக்விசிஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய மதர் டங், நம்மளுடைய பை பர்த்ல இருந்து நம்ம எப்படி கத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் என்னென்ன ஸ்டேஜ்ல கத்துக்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ்ல ரெண்டு விஷயம் இருக்குது, அசோசியேட்டிவ் லாங்குவேஜ், அடுத்து வந்து அபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கு. AOL அதோட அப்ரிவேஷன் பாத்தீங்கன்னா அசோசியேட்டிவ் அபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய. இங்க வந்து பார்க்கும்போது நமக்கு இங்கிலீஷ் தான் வந்து அசோசியேட்டிவ் அபிஷியல் லாங்குவேஜ், ஆர்டிகல் 343 படி. நெக்ஸ்ட் அபிஷியல் லாங்குவேஜ் அக்விசிஷன் அப்படிங்கும்போது அவங்களுடைய மதர் டங், நமக்கு வந்து தமிழ் தான் வந்துட்டு அபிஷியல் லாங்குவேஜ் அக்விசிஷன். நெக்ஸ்ட் வந்து NCF நேஷனல் கரிக்குலம் ஆஃப் ஃப்ரேம்வொர்க் 2005 படி இங்கிலீஷ் லாங்குவேஜ் என்னென்ன நார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, எதுக்காக இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ஒரு இம்பார்ட்டன்டா இருக்குது அப்படின்னு அவங்களுடைய NCF 2005 படி பார்க்கும்போது லாங்குவேஜ் அப்படிங்கிறது டூல் ஃபார் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறாங்க. நோ ரூட் லேர்னிங் இருக்கக்கூடாது. என்ன ஸ்ட்ரெஸ் பண்றாங்கன்னா மல்டிலிங்குவல், நிறைய லாங்குவேஜ் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் அங்க வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்புறம் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட், ஒரு ப்ராப்பரான ஒரு லேர்னிங் இருக்கணும் அப்படிங்கிறதையும் NCF 2005 வந்து லாங்குவேஜ்ல ஃபோக்கஸ் பண்ணுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் ஆத்தர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க, ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாம் சாம்ஸ்கி. இவங்க யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இங்கிலீஷ்ல வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஆத்தர். இதை வந்து இவர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா LAD, இந்த டேர்ம் நம்ம பார்த்து வச்சுக்கோங்க, முக்கியமானது. LAD அப்படிங்கிறது லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ், அதாவது இங்கிலீஷ்ல வந்து ஒரு லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ் அப்படின்னு இருப்பாங்க. இந்த லாங்குவேஜ் வந்து இன்னேட், அதாவது இன்பார்ன், அவங்க வந்து அப்படியே கத்துக்கக்கூடிய விஷயம். அக்விசிஷன் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அது இன்பார்ன், இன் பர்த்தா வரக்கூடியது. ஸோ இன்னேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து பயாலஜிக்கலி ப்ரொமோட்டட் டு லேர்ன் லாங்குவேஜ் அப்படிம்பாங்க. இதுல ரொம்ப முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா LAD, லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது யாரு சொன்னதா, நாம் சாம்ஸ்கி. லாங்குவேஜ் அப்படிங்கிறது இன்பார்ன், அதாவது மதர் டங் வந்து சொல்லியிருப்பாங்க. வந்து பியாஜே என்ன சொல்லியிருக்காங்க, வைகாட்ஸ்கி என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு இம்பார்ட்டன்ட் சைக்காலஜிஸ்ட். பியாஜே வந்து லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருப்பாங்க, லாங்குவேஜ் டெவலப் வித் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வைகாட்ஸ்கி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா லாங்குவேஜ் டெவலப் த்ரூ சோஷியல் இன்ட்ராக்ஷன். செட்பீரி இந்த வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம், நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுதான் வந்து பியாஜே அண்ட் வைகாட்ஸ்கி ரெண்டு பேரும் லாங்குவேஜ் பத்தி சொன்ன ஒரு விஷயம். ZBD அப்படிங்கிறது ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அப்படின்னு நமக்கு சொல்லும்போது தெரியும், LSRW, லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். இதுலயுமே வந்து பாசிவ் அண்ட் ஆக்டிவ் அப்படின்னு இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிசெப்டிவ் ஸ்கில்ஸ் அண்ட் ப்ரொடக்டிவ் ஸ்கில்ஸ் இருக்கு. ரிசெப்டிவ் அப்படின்னா ரிசீவிங் த மெசேஜ். நம்ம எப்போ ரிசீவ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை கவனிக்கும் போதும் இல்ல ஒரு விஷயத்தை ரீட் பண்ணும் போது தான் நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ ரிசெப்டிவ் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லிசனிங் அண்ட் ரீடிங் வரக்கூடியது. இதுவே வந்து
ப்ரொடக்டிவ், நம்ம ஒரு விஷயத்தை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், ப்ரொடியூஸ் பண்ணுவோம், நம்ம ஒண்ணு நம்ம பேசுற விதமா இருக்கணும், இல்ல நம்ம எழுதுற விதமா இருக்கணும், அதை வச்சுதான் ப்ரொடக்ட் பண்ணுவோம். அதனால அது வந்து ப்ரொடக்டிவ் ஸ்கில்ஸ். எது சொல்லுவாங்க? ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங். நெக்ஸ்ட் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ரைட்டிங்கை பத்தி பார்க்க போறோம். என்ன சீக்வன்ஸ், என்ன ஆர்டர்ல வந்துட்டு ஒரு ரைட்டிங் ப்ராசஸ் இருக்கும், பேசிக் ஸ்டெப்ஸ் ஆஃப் அதாவது ரைட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரீ ரைட்டிங் இருக்கும். ப்ரீ ரைட்டிங் அப்படின்னா ஒரு அவுட்லைன் கொடுக்கக்கூடியது, ப்ராசஸ் நடக்கக்கூடியதான் ப்ரீ ரைட்டிங். பிரெயின் ஸ்டார்மிங், கேதரிங் த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ப்ரீ ரைட்டிங்ல இருக்கும். அடுத்து வந்து நம்ம வந்து கேதர் பண்ற இன்ஃபர்மேஷன் அந்த அவுட்லைனை வந்து ஒரு டிராஃப்டிங் பண்ணக்கூடியது. அதுவும் ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி பண்ணக்கூடியது டிராஃப்டிங். அந்த டிராஃப்டிங் பண்ணதுல ஏதாச்சும் எரர் இருக்குதா அப்படின்னு நம்ம ரிவைஸ் பண்ணக்கூடியதா ரிவைசிங். நம்ம வந்து ரிவைஸ் பண்ணி பாக்குறோம், ஏதாச்சும் எரர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிமூவ் பண்றது, அந்த சேஞ்ச் பண்றது, அந்த எடிட்டோரிங் பண்றதுலாம் அந்த இதுல நடக்கும். அதுக்கப்புறமா எடிட் பண்றோம், அந்த எரர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு எடிட்டிங் ப்ராசஸ் நடக்கும். எடிட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு விஷயத்த வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடியது பப்ளிஷிங். ஒரு நல்ல ஒரு காப்பியா பப்ளிஷ் பண்ணக்கூடியது. இதுதான் வந்து ஒரு ஆர்டர் ஆஃப் ரைட்டிங் த ப்ராசஸ், பேசிக் ஸ்டெப்ஸ், அதாவது சீக்வன்ஸ் ஆஃப் ரைட்டிங். வந்து ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங். ஸ்கிம்மிங்னா என்ன, ஸ்கேனிங்னா என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம். எப்பயுமே லாங்குவேஜ்ல வந்து இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுருவாங்க. ஸ்கிம்மிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரீடிங் ஃபார் ஜென்ரல் ஐடியா. ஓவரால் ஜென்ரலா அதுல என்ன இருக்கு அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக வந்துட்டு, ஒரு சம்மரி கிடைக்கிறதுக்காக, ஒரு ஓவர்வியூ கிடைக்கிறதுக்காக ஸ்கிம்மிங் வந்து இருக்கக்கூடியது. ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ரீட் பண்ணிட்டு ஒரு ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷனுக்காக மட்டுமே ரீட் பண்ணக்கூடியது. அதாவது நம்ம ஃபாஸ்டா அந்த வேர்ட்ஸ் சர்ச் பண்றது, ரேபிடா குயிக்கா ரீட் பண்றது ஸ்கேன் பண்ணக்கூடியது. ஸ்கிம்மிங் அப்படிங்கிறது ஃபுல்லா ரீட் பண்ணி ஒரு ஜென்ரலா என்ன தீம்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன ஓவர்வியூ, ஒரு சம்மரி இருக்கக்கூடியதா ஸ்கிம்மிங். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்டிவ் பேர். இதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமல் ஒரு வேர்ட்ஸை வந்து பேர் பண்ணக்கூடியது. அதாவது வேர்ட்ஸ் தட் இன் டிஃப்ரெண்ட் இன் ஒன் சவுண்ட் அண்ட் சேஞ்சஸ். லேர்னிங் டிசபிலிட்டியில நம்ம பார்க்கும்போது எதனால டிஃபிகல்டிஸ்னா, தே ஆர் டிஃபிகல்ட் இன் ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங், அது எல்லாமே லேர்னிங் டிசபிலிட்டியில வரக்கூடியது. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் மட்டும் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்ப இந்த இதுல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்லெக்சியா, டிஸ்கிராஃபியா, டிஸ்கால்குலியா, இந்த ஒரு 3 விஷயம் நம்ம எடுத்திருக்கோம். இதுல வந்து டிஸ்லெக்சியா, எஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் இங்க சென்டர்ல வருது, எஸ் எல் அப்படின்னு வருது. ஸோ எஸ்னா ஸ்டடி, எல்னா லேர்னிங் வச்சுக்கோங்க. இது ரெண்டு எதுக்குள்ள ரிலேட்டடா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீடிங் வரக்கூடியது. டிஸ்கிராஃபியா, எஸ் அண்ட் ஜி வருது. கிராஃப் அப்படின்னா ஒரு விஷயத்தை வரையக்கூடியதான் கிராஃப் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பா ரைட்டிங் வேணும். ரைட்டிங் அப்படிங்கிறனால இது வந்து கிராஃப்னா ரைட்டிங் வச்சுக்கோங்க. கால்குலேஷன், கால்குலேட், நம்ம எங்க கால்குலேட் பண்ணுவோம், மேக்ஸ்ல தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து மேக்ஸ் டிசபிலிட்டி. வந்து மெட்டாகாக்னிஷன். மெட்டாகாக்னிஷன் அப்படிங்கிற டேர்ம் வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திங்கிங் அபவுட் ஒன்ஸ் ஓன் திங்கிங். ஒரு விஷயத்து அவங்களோட ஓன் திங்கிங்கை பத்தி அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான் மெட்டாகாக்னிஷன். அதாவது திங்க் பியாண்ட் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை செல்ஃப் பிளானிங், மானிட்டரிங், எவால்வேட்டிங், நம்மளை பத்தி செல்ஃப் பிளானிங்கா நம்மளே யோசிச்சுட்டு இருப்போம் இல்ல, அதுதான் மெட்டாகாக்னிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சிசிஇ. சிசிஇ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டினியூஸ் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் தான் வந்து நம்ம சிசிஇ அப்படிங்கிற கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் இருக்கணும். கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் வந்து எதெல்லாம் கவர் பண்ணிருக்கணும், ஸ்கொலிஸ்டிக் அண்ட் கோகுலாஸ்டிக் போத் மேஜர், அது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஏரியாஸையும் கவர் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது தான் சிசிஇ இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் we move on the test. Different tests are there. Diagnostic test, ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அண்ட் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் இருக்குது. டயக்னாஸ்டிக் டெஸ்ட் அப்படின்னா ஒரு டாபிக் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு செக் பண்றதுக்காக வைக்கக்கூடிய டெஸ்ட் தான் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. கண்டக்ட் பிஃபோர் த டீச்சிங், ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த டயக்னாஸ்டிக் எக்ஸாம் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது இட் கனெக்ட் டியூரிங் த டீச்சிங், அதாவது ஷார்ட் பீரியட்ல வந்துட்டு வைக்கக்கூடியதான். ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு லெசன் முடிச்சுட்டு அல்லது ஒரு பர்டிகுலர் சாப்டர் முடிச்சுட்டு ஒரு யூனிட் முடிச்சுட்டு வைக்கக்கூடியதான் வந்துட்டு ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். அப்படி வைக்கும்போது என்ன நடக்கும்னா இம்ப்ரூவ் த லேர்னிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். கிளாஸ் டெஸ்ட், குவிஸ், அப்சர்வேஷன், இது எல்லாமே வந்துட்டு ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்ல வரக்கூடியது. சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எதுக்கு கீழே வருதுன்னா கண்டக்ட் ஆஃப்டர் த இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒரு டேர்ம் ஒரு இயர் எண்ட் ஆகும்போது கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் தான் வந்து சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படிம்பாங்க. ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அனலைசிஸ்க்கு தான் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். இங்க வந்து ஃபீட்பேக் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அதுக்கான ஏரியா. பட் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்பேக் வந்து நிறைய கொடுக்கலாம். வந்து எங்க குழந்தைங்க வீக்னஸா இருக்காங்க, எங்க வந்து லேக்கா இருக்காங்க, இல்ல டீச்சர்ஸ் எந்த கான்செப்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அது எல்லாமே ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்ல கண்டுபிடிக்க முடியும்.
பாத்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நமக்கு as we know it is a progress of learning growth. அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராக்ரஸை காமிக்கக்கூடியதான். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் ஓவர் த டைம் அவங்க வந்து எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அது வந்து அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கும். ஸோ ப்ராக்ரஸ் அண்ட் லேர்னிங் க்ரோத்தை காமிக்கக்கூடிய ஒரு அசஸ்மெண்ட். தட்ஸ் ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் போட்டுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.